கிரகங்களுடைய இளவரசர் என்று சொல்லக்கூடிய புதன அதிபதியாக கொண்டவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். அதனால ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லா இடத்துலையும் செயல்படுவாங்க. இரண்டாவது உபய ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். பகல்ல வலுப்பெற்ற ஒரு ராசி. இந்த ராசியில உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம், சித்திரை 1, 2 பாதங்கள்லாம் இந்த கன்னி ராசியில் அடங்கும். எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதே விரும்புவாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு நெகட்டிவாக பேசுறது பிடிக்காது. கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினா தான் கொஞ்சம் நேரம் நின்று கேட்பாங்க. பேச்சில் முடிந்தவரை யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தக்கூடியவங்களும் இந்த கன்னிராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களால முடிந்த அளவுக்கு மற்றவங்க மூலியமாவது உதவி செய்யக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வசீகரமான தோற்றம் உடையவங்க, எப்பவுமே கொஞ்சம் இளமையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். இயற்கையான இடத்த பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தூரம் பயணம் போகிறதெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு கஷ்டம்தான் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். உறவுகளால் இவங்களுக்கு தொல்லை கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க யாரும் எதிரிகளாக நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு உறவுகளால் நிறைய இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் அடிக்கடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசி சக்கரத்தில் பார்க்கும்போது ஆறாவது இடம் அப்படிங்கிறது கடன், நோய், இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும். அதோட கூட உறவுகளால் சின்ன சின்ன தொல்லைகளும் இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே தன்னுடைய அறிவால் வெல்லக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த தை மாதம் எப்படி இருக்குது, தை மாதத்தோட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னி ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் புதன் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தன்னறிவு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு முயற்சியில் இறங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். புகழ் மிக்கவருடைய அன்பு ஆதரவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய விஐபியோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க உங்களுடைய தொழிலுக்கோ உங்களுடைய வியாபாரத்திற்கோ உங்களுக்கு ஒரு உந்துகோலாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. நீங்கள் இதை இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் செய்வீங்க. ஓரளவுக்கு நம்ம வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ல் குரு இருக்கிறதுனால புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பதவியில் ஏதாவது மாற்றம் ஏற்படும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வீண் பழி ஏற்பட்டிருந்திருக்கும். குறிப்பாக குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல அவசொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த அவசொல்லிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த தை மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ரக இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4, 7 இடத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரகம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேத்திராதிபதி தோஷம் பெற்ற குரு வக்ரகம் பெற்று அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தும் நிறைய சாதகமான பலன்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இடம், பூமி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க. அதற்கான முயற்சியில் ஒரு சிலர்லாம் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் தடைபட்டு நின்றுருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடன் சுமை படிப்படியாக குறையும். எடுக்கிற முயற்சி ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். வரன்லாம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. எதுவுமே முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி வருகின்ற வாய்ப்புகள் நல்லதாக உங்களுக்கு அமையும். ஏன்னா குருவோடைய பார்வை 2, 4, 6 ஆகிய இடத்துல அமையறதுனால
3 இடங்களில் பதியும் போது அந்த 3 இடங்களுக்குரிய பலன் உங்களை வந்து அடையும். அதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாடகை கட்டடத்தில் இருந்தவங்களாம் சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய யோகமுள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சொந்த முயற்சி எடுப்பீங்க. சொந்தமாக நம்ம ஒரு கட்டடம் கட்டலாம், சொந்தமாக ஒரு மனை வாங்கலாம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் டக்குன்னு இறங்குவீங்க. இந்த புதுசாக இறங்குற விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். உங்களுடைய தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பார்த்து ஓகே நீங்கள் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் அளிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். இப்போவுமே ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இல்லை வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பழைய பிரச்சனையை நீங்கள் அணுகும்போது புதிய அணுகுமுறையை வச்சு தீர்வு பண்ணினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதனாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் புதன். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியாக அது சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான வாசகம். அந்த வாசகம் உங்களுக்கு கரெக்டாக இந்த காலகட்டத்தில் பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது 6ல் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறையை அகற்றுவார். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஊதிய உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வேறு நிறுவனத்திலேருந்து கூட அழைப்புகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு காரியத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நிறைய கடன் பிரச்சனை, நிறைய உறவுகளால் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டு வந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குறிப்பாக அந்த தை மாதத்தில் இதெல்லாம் சரியாகும். கொடுக்கல் வாங்கல இருக்கிற பிரச்சனையும் சரியாகும். வீண் பழிக்கு ஆளாகின கன்னிராசி என்பர்களுக்கு அந்த பழி சொல்லிலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு யோகமும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் கவலைப்பட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து விடுவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பயிற்சியின் மூலயமா குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். குடும்பமும் சரி, உங்களுடைய பொருளாதார நிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணம்லாம் வாங்குவீங்க. பழைய பொருள்லாம் மாற்றிட்டு புதிய பொருள் வாங்குவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பழைய வாகனத்தை வச்சுட்டு ரொம்ப நாள் அவதிப்பட்டு இருந்தவங்க புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க, முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும். நம்ம கரெக்டாக செயல்படுறோமா, கரெக்டாக நம்மளுடைய பேச்சு எல்லோரும் கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக பொது சேவையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வியாபாரம், தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம், குறிப்பாக இந்த தை மாதம் முற்பகுதி அமோகமான லாபமாக அமையும். பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கன்னிராசி பெண்களுக்கு உறவினர்களால் சின்ன சின்ன பகை பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும்.
ஒவ்வொரு இடத்துலையுமே கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.